பிறருடைய அன்பில் ஆனந்தம் காணும் பொழுதுதான் ஒருவன் உண்மையாகவே வாழ்ந்தவனாக அங்கு மகிழ்ச்சி கொள்கிறான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியைத்தான் இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு, என் கண்ணின் மணிகளுக்கு நான் கொடுக்க வந்து இருக்கின்றேன். என் கண்ணின் மணியை யார் தடுத்தாலும் சரி, இன்று உனக்கான ஒரு பெண்ணானவள் உன்னை தேடி வரத்தான் போகிறாள். நீயோ அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று நிறுத்தி கொண்டே இருக்காதே. என்ன நடந்தாலும் நினைவில் கொள், உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு இவள்தான் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்று. உன் எதிர்கால தேவையை நிறைவேற்றுவதற்கு இவள்தான் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்று. ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவளை இந்த தாயானவள் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்பதை நிலைநிறுத்திக் கொள் என் கண்ணின் மணியே. யார் ஒருவர் உன் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தார்கள் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். இனி அந்த நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கான விஷயத்தில் வெற்றியாக்க வந்து இருக்கும் போது நீ இதை நினைத்தும் மனம் வருந்தாதே. யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலையை தாண்டுவதற்கு கூட உன் மனம் அங்கு யோசிப்பதற்கும் சிந்தனை செய்வதற்கும் மறுத்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசும்போதும் அதை அனுபவத்தோடும் அறிந்தும் பேசினாலும் புரியாத சில பேரின் வழியால் முன்மனம் தீராத கவலையை பட்டு கொண்டு இருக்கின்றது. ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள், மனம் தளரும் போது கண்ணாடி முன் நின்று அதில் தெரிபவர்தான் உன் பிரச்சனையை தீர்க்க வல்லவர் என்று நீ உணர்ந்து கொள். அப்படி இருக்கப்பட்டவரைத்தான் நான் உனக்காக அனுப்பி வைக்கப் போகிறேன். பிரச்சனை தீர்ப்பது நீயாக இருந்தாலும் அதற்கு உதவிகரமாக ஒருவர் வேண்டும் அல்லவா? எரிவது விளக்காக இருந்தாலும் விளக்கு ஏற்றுவது நாமத்தானே இருக்க வேண்டியதிருக்கின்றது. அந்த விளக்கின் திரியை தூண்டுவது நாமத்தானே இருக்க வேண்டியதிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது சில சமயத்தில் நமக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு நாம் ஒருவரை தேடிக்கொண்டு இருக்கும் நிலை ஏற்படத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாயானவள் ஒருவளை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மாயை எல்லாம் அகற்றிவிட்டு உண்மையான உறவை நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது நீ எதற்கும் மனமருந்தாதே. உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டுமே, உன்னை ஊக்கப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் குறைகளை சொல்லிக் கொண்டே இரு. உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டுமே உனக்கான வழியை சொல். நீ இனியும் எவ்வளவு தூரம் கடக்க வேண்டும் என்று உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே அன்பை சொல்லிக் கொண்டு இரு. ஓட தெரிந்தவர்களிடம் மட்டுமே தூரத்தை சொல். அதையெல்லாம் தாண்டி வெறுமன அவர்களிடம் உன் பலத்தையும் பலவீனத்தையும் பகிர்ந்துவிட்டு அவர்களோ அவர்களுக்கான காரியத்தை முடித்துவிட்டு சென்றவுடனே உன் வாழ்க்கையை அங்கு நற்றாற்றில் விட்டு செல்கிறார்கள். இப்படி யதார்த்தமான நிலை நிறைய பேரின் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருந்தாலும் நீ எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். யாரிடம் எப்படி பேசினாலும் சரி, உனக்கான வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகிறது என்று நீ முன்கூட்டியே சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னதாகவே அந்த முடிவை எடுத்தால் என்ன நடக்கும், இறுதி வெற்றி நமக்கானதாக இருக்குமா என்பதை நீ நிறுத்திக்கொள். என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை செய்வதற்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கும் அந்த உறவான பெண்ணை உன்னை தேடி வரச் செய்து உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சக்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். ஏதோ ஒரு நிகழ்வுகள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது என்றால் அந்த நிகழ்வின் திருப்பத்தை அந்த பெண்ணை உனக்கு உருவாக்கிவிட வரத்தான் போகிறாள். இனிமேலாவது மாறிவிட வேண்டும், இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உன் வாழ்க்கையை மாற்றுவதற்குத்தானே இத்தனை கால போராட்டத்தை நீ அடைந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த போராட்டமானது முழுமையாக வெற்றி பெறும் தருணத்தை நெருங்கிவிட்டது. இனி என்ன வேண்டும் என்பதை தாண்டி எதற்காக உன் வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கின்றாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கப் போகிறது. ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை பற்றி நீ தரம் தாழ்த்தி கொள்ளாதே. யார் எப்படிப்பட்டவர் என்பதை காலம் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கும். அதற்காக நீ போய் உன் வாழ்க்கையை அங்கு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. என் கண்ணி
கண்ணின் மணியே, உன் வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தானே இந்த வாராகி தாய் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் மனம் தளர்ந்து உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்காதே என்று தான் சொல்கிறேன். நீ எதிர்பாராத இந்த தருணம், நீ எதிர்பாராத இந்த மகிழ்ச்சி மூலம் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கான வாழ்க்கையின் தருணத்தை மாற்றுவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வாழும் நாட்களில் மன மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் இருப்பதற்கான வழியைத்தானே நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில்தான் வாழ்தல் இருந்து கொண்டு இருக்கின்றது. தவறாய் போன ஒரு விஷயத்தை நினைத்து நீ அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருந்தால் இருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நீ நினைத்து மகிழ்ந்து கொண்டே இரு. அதுதான் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். என் கண்ணின் மணியை, உனக்கான வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் அந்த பெண்ணை உன்னிடத்தில் நான் அனுமதித்திருக்கின்றேன். உனக்கு முன்னால் சென்று உன் பாதையில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் அகற்றுவதற்குத்தான் அந்த பெண்ணை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளம் ஏராளம். அத்தனையும் தாண்டி நீ உன்னை நிரூபிப்பதற்கு இவ்வளவு காலம் போராட்டத்தை முன்னெடுக்கின்றாய். என் பிள்ளையே, நீ பொறுப்பையும் கடமையும் தட்டி கழிக்காமல் செம்மையென செய்து கொண்டே இருந்தாலே போதும். அது உன் எண்ணத்தையும் செயலையும் தெளிவாக்கி கொண்டே இருக்கும். உன் தூய்மையான மனது யாருக்கும் புரியவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த வாராகி புரிந்து கொண்ட பிறகும் அறிந்து கொண்ட பிறகும் உன் வாழ்வின் லட்சியத்தை இறுதி வரை அறிந்து கொண்ட பிறகும் தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கு உறவானவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் போது நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ நினைக்கின்ற வாழ்க்கையை அடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதை தாண்டி எந்த கரடு முரடான கடினமான சூழ்நிலையை கடந்து வந்தாலும் நான் எதிர்கொண்ட இந்த நேர்மையான பாதையில் இருந்து மட்டும் விலகிவிடப் போவதே கிடையாது என்று நீ உறுதியாக இருக்கும்போது நீ எதற்காக வாழ்க்கையை வெறுத்து விட்டது போல் பேசிக்கொண்டு இருக்கின்றாய்? வாழ்க்கையில் லட்சியம் இல்லாதவர்கள்தான் அப்படி பேசிக்கொள்வார்கள். நீயோ லட்சியத்திற்காகவும் ஒரு உறுதுணைக்காகவும் போராடி கொண்டு இருக்கும்போது உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள், உன் மனதை தைரியப்படுத்திக்கொள். இங்கு வெறுப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே, விரும்பியவர்களை வெறுத்து கொண்டு இருக்காதே. யார் உன் மீது அதீத அன்பும் பாசமும் அக்கறையும் வைத்திருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை நீ அங்கு தேடிக்கொண்டிரு என்று சொல்கிறேன். என் பிள்ளையும் சில சமயத்தில் இவர்தான் நமக்கானவர் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அவர்தான் உண்மையாகவே இருக்கிறாரோ என்று நினைத்து கொண்டு இருப்பாய். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல நமக்கான பாடங்களை அங்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கும். பாடங்களை கற்று சொல்ல கொள்ளதான் அங்கு இவர் நமக்கானவர் இல்லை, நம்மை ஏமாற்றுவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் என்று புரிய வரும். இன்னும் சில பேரோ நம் மீது எப்பொழுதுமே கோபத்தோடு அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவர்தான் நமக்கானவர் என்று வாழ்க்கை போக போக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இந்த இயல்பான நிலை எல்லோருடைய வாழ்விலும் வருவது உண்டு. அந்த வாழ்க்கையை உணர்ந்து கொள்வதற்கான நிலையை நீ உனக்கானதாக மாற்றிக்கொள். எந்த ஒன்றுக்காகவும் நீ இழந்து விட்டேன் என்று வருத்தப்படாதே. எந்த ஒன்றின் முடிவை பெறுவதற்கு நீ இவ்வளவு நிம்மதியை இழந்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த முடிவை நல்விதமாக மாற்றி தருவதற்கு இந்த தாய் இருக்கின்றாள் என்று நீ நினைத்துவிட்ட பிறகும் ஏன் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படுகிறாய்? உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எத்தனை தடவை யோசித்து செய்தாலும் சரி, அத்தனை தடவையிலும் உனக்கான வெற்றியின் தருணத்தை குறிப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். யார் யாருக்காகவோ சிந்தித்து யார் யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்காக நினைத்து உன் வாழ்க்கையின் முடிவை நீ ஏன் மாற்றிக்கொள்கிறாய்? என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உனக்காக யாரும்
அவர்களின் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதில்லை. நீ வீணாக அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. உனக்காக ஒருவள் வந்து கொண்டு இருக்கும்போது அவள்தான் உன் வாழ்க்கையாகவே மாறப்போகிறாள். நீ எடுத்து வைக்கும் அடிக்கும் வருத்தத்தை கொடுக்கப் போகிறாள். வெற்றி உனதாகப்படப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.